இல்லை அண்ணன் சீமான் தோத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் விரும்பின ஒரு நபர். ஒரு சிஎம் வேட்பாளர் 4வது இடத்துக்கு போவது என்பது அதை நம்ம எப்படி சொல்றது, அப்படி போயிருக்க கூடாது. 8 விழுக்காட்டுக்கு மேலே வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்த ஒரு கட்சி இன்றைக்கு 4 விழுக்காடு வாங்கி அதை எழுந்துட்டாங்க. கிட்டத்தட்ட தேமுதிகவுடைய நிலை இன்றைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வந்திருக்கிறது. இப்படி வந்திருக்க கூடாது, ஆனால் வந்துருச்சு. ஒன்று தெளிவாக தெரியுது, விஜயுடைய தாக்கத்தினால் மட்டும் அண்ணன் சீமானுடைய இந்த ஒரு தேர்தல் வீழ்ச்சி என்பது அமைந்து விட்டதா என்று கேட்டால் அது 80 விழுக்காடு. மீதி 20 விழுக்காட்டுக்கு காரணம் சீமானும் நாம் தமிழர் கட்சி தான் நான் சொல்லுவேன். பல பேருக்கு வந்து கோவம் கூட வரலாம், என்ன பிரதாப் நீ அடி பேசுறியே சொல்லிட்டு. நிதர்சனத்தை பேசுகிறேன், நான் யதார்த்தத்தை பேசுகிறேன். தமிழ் தேசியம் பேசுகின்ற நாம் தமிழ் கட்சி உட்பட எந்த கட்சியாக இருந்தாலும் கூட்டணி சேர்ந்தால் மட்டுமே தான் அவர்கள் வெற்றி பெற முடியும். இப்போது நாம் தமிழ் கட்சியை போயிட்டு நம்ம வந்து திமுக கூட சேருங்க, அதிமுக கூட சேருங்கன்னு சொல்லியே விஜய் அவர்களோடு நீங்கள் இணைந்திருந்தால் இன்றைக்கு உங்களுடைய நிலை என்ன? சாதாரணமாக 30-40 எம்எல்ஏ இருந்திருப்பாங்க. சாதாரணமாக 30 எம்எல்ஏ வந்துட்டு இருப்பாங்க. நீங்கள் டெப்டி சீஃப் மினிஸ்டர் விஜய் போயிட்டு எங்கள் அண்ணன் கொடுக்கணுமாலாம் கேட்பாங்க. யதார்த்தம் ஒன்று இருக்கு இல்லையா? 108 சீட் யார் வச்சுருக்காங்க, அவங்க தான் முதலமைச்சர் ஆக முடியும். 100 சீட்டுக்கு மேலே வச்சுருக்காங்க, முதலமைச்சர் ஆக முடியும். அப்போ நாம் தமிழ் கட்சி இந்த வாய்ப்பை தவறவிட்டார்கள். விஜய் அவர்களை இவ்வளவு படுமோசமாக நாம் தமிழ் கட்சி விமர்சிக்க வேண்டிய அவசியம் தேவையில்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா வந்து என்னடா திமுகவுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் போட்டுன்னு பார்த்தா இவங்க விஜயை ஓவரா டார்கெட் பண்ணுறாங்களே என்ற எண்ணம் பலருக்கும் வந்துருச்சு. டிவிகேவுடைய வேட்பாளரை காரைக்குடியில் மணி 12லேருந்து 1 மணிக்குள்ளாக அண்ணன் சீமான் அவர்கள் கட்டி தழுவி காலரெல்லாம் சரி பண்ணி விடுறாரு. பார்த்துருப்பீங்க நீங்க. அது ஒரு பண்ணிருக்க கூடாது. என்ன பொறுத்திருக்கு நாகரிகமா பேசுறது என்பது வேற, ஒரு கட்டி பிடிச்சி கை கொடுக்குறது என்பது வேற. ஒரு கட்டத்துக்குள்ள போய் பண்ணிட்டாரு. ஆனால் அதையே எடுத்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பார்த்தீங்களா எங்கள் வேட்பாளர் ஜெயிக்க போகிறார் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசி அது ஒரு நெகட்டிவ் உண்டாகுச்சு. நான் அது மட்டும் காரணம்லாம் சொல்லுங்க. தமிழ்நாடு முழுக்க எதிரொலித்த விசிலுடைய தாக்கம் காரைக்குடியில் எதிரொலித்தது. இப்படி நல்லா அந்த படமாகவே இருக்கும், நல்லா கூட இருக்கு, நான் கூட பார்த்தேன். சரிங்களா? அதில் அப்படியே உண்மை சம்பவத்தை தழுவி ஒன்றும் எடுக்கல. விஜய் அவர்களை விமர்சிக்கணும், விஜய் அவர்களை வீழ்த்தணுன்றதுக்காக பல நாம் தமிழ் கட்சி சார்ந்தவர்கள் பராசக்தி படத்தை ஆஹா ஓஹோ என்று கொண்டாடினார்கள். தேவையில்லாத வேலை இது. இதை கொண்டாடி இருக்கக்கூடாது. இப்போ தமிழ்நாட்டு மக்கள் கொள்கைக்காக ஓட்டு போட்டாங்களா? இல்லை. கோட்பாடுக்காக ஓட்டு போட்டாங்களா? இல்லை தமிழ் தேசம் திராவிடம் பெரிய எதுக்காக தான் ஓட்டு போட்டாங்களா? எதுக்காகவும் கிடையாதுங்க. மாற்றம். விஜய் முதலமைச்சர் அவனை போடுறா ஓட்டை குத்ரா விசிலுக்கு. பல தொகுதிகளுக்கு திரு விஜய் அவர்கள் போகவே இல்லை. சில மாவட்டங்களுக்கே போகல. ஆனாலும் ஏன் போடுறான்? அவனுக்கு தேவை மாற்றம். விஜய் பிடிச்சிருக்கு, ஓட்டு போட்டால் விஜய் முதலமைச்சர் ஆவார். போட்டிருக்கான், வந்திருக்காரு. தடுக்க முடிஞ்சா நம்மளால? வணக்கம் சார். வணக்கம். நம்ம ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்த சீமான் அவர்கள் வந்து காரைக்குடி தொகுதியில் வந்து ரொம்ப தோல்வியை தழுவி இருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை அண்ணன் சீமான் தோத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் விரும்பின ஒரு நபர். ஆனால் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் பார்க்கும்போது, சூழல்கள்லாம் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு வெற்றி பெறுவதற்கான சூழல் இல்லை அப்படின்றத நான் போக போக புரிஞ்சுக்கிட்டேன். குறிப்பாக ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன். அந்த டிவிக்கோட வேட்பாளர் பிரபு அவர்கள் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்று 1 லட்சம் வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு. சீமான் அண்ணன் வாங்கினது எவ்வளோன்னா 30,000 சில்லறை தான் அவர் வாங்கின வாக்கு. இத்தனைக்கும் காரைக்குடியில் அவர் 4வது இடம். ஒரு சிஎம் வேட்பாளர் 4வது இடத்துக்கு போவது என்பது அதை நம்ம எப்படி சொல்றது, அப்படி போயிருக்க கூடாது. ஆனால் அந்த தொகுதியுடைய மக்கள் அவரை அங்கீகரிக்கவில்லை. தமிழ்நாட்டில் திமுகவிற்கு நேர் எதிரான சித்தாந்த ரீதியான மாற்று அரசியலை முன்வைத்தவர் அண்ணன் சீமான். இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் வந்து தமிழ் தேசியமும் திராவிடம் எனது கண்கள்னு சொன்னார். கிட்டத்தட்ட 2மே ஒன்று தான் சொன்னார். உங்களுக்கு சித்தாந்த ரீதியாக எது மாற்றுன்னா தமிழ் தேசியம் தான் எது இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் வந்து அங்கீகரிக்கலை. நாம் தமிழ் கட்சி அங்கீகரிக்கல அப்படின்றது I mean 4 விழுக்காடு வாங்கியிருக்காங்க, அப்போ அத்தனை லட்சம் பேர் மக்கள் வந்து முட்டாள்களா அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அப்படி சொல்ல வரல. அந்த ஓட்டு வாங்கினதும் பெரிய விஷயம்தான். பட் நம்ம வாங்கினது எவ்வளோ? 8 விழுக்காட்டுக்கு மேலே வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்த ஒரு கட்சி இன்றைக்கு 4 விழுக்காடு வாங்கி அதை எழுந்துட்டாங்க. கிட்டத்தட்ட தேமுதிகவுடைய நிலை இன்றைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வந்திருக்கிறது. இப்படி வந்திருக்க கூடாது, ஆனால் வந்துருச்சு. இப்போது நீங்கள் கேட்ட கேள்வி என்ன காரணம், ஏன் அப்படின்ட்டு கேட்டீங்க. டிவிகேவுடைய வேட்பாளரை காரைக்குடியில் மணி 12லேருந்து 1 மணிக்குள்ளாக அண்ணன் சீமான் அவர்கள் கட்டி தழுவி காலரெல்லாம் சரி பண்ணி விடுறாரு. பார்த்துருப்பீங்க நீங்கள். அது ஒரு பண்ணிருக்க கூடாது. என்ன பொறுத்திருக்கு நாகரிகமாக பேசுறது என்பது வேற, ஒரு கட்டி பிடிச்சி கை கொடுக்குறது என்பது வேற. ஒரு கட்டத்துக்குள்ள போய் பண்ணிட்டாரு. ஆனால் அதையே எடுத்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பார்த்தீங்களா எங்கள் வேட்பாளர் ஜெயிக்க போகிறார் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசி அது ஒரு நெகட்டிவ் உண்டாகுச்சு. நான் அது மட்டும் காரணம்லாம் சொல்லுங்க. தமிழ்நாடு முழுக்க எதிரொலித்த விசிலுடைய தாக்கம் காரைக்குடியிலும் எதிரொலித்தது. ஆனால் இப்படி ஒரு 4வது இடத்தை அவருக்கு கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் நான்.
இப்போ ஸ்டாலின் அவர்கள் தோத்ததை வந்து சில பேர் நியாயப்படுத்துறாங்கல்ல, அந்த நியாயப்படுத்துறது நான் போல. அவன் 2வது இடம், அங்கே இங்கே இவர் 4வது இடம். இப்போ ஒன்று தெளிவாக தெரியுது, விஜயுடைய தாக்கத்தினால் மட்டும் அண்ணன் சீமானுடைய இந்த ஒரு தேர்தல் வீழ்ச்சி என்பது அமைந்து விட்டதா என்று கேட்டால் அது 80 விழுக்காடு. மீதி 20 விழுக்காட்டுக்கு காரணம் சீமானனும் நாம் தமிழ் கட்சின்னு தான் நான் சொல்லுவேன். பல பேருக்கு வந்து கோவம் கூட வரலாம், என்ன பிரதாப் நீ அடி பேசுறியே சொல்லிட்டு. நிதர்சனத்தை பேசுகிறேன், நான் யதார்த்தத்தை பேசுகிறேன். கூட்டணிக்கே நான் போக மாட்டேன், தனியாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது நாம் தமிழ் கட்சியோட தனித்துவம் தான், அது இல்லைன்னு சொல்ல. தமிழ்நாட்டு மக்களுக்கு கூட்டணி தேவைப்படுது. இன்னைக்கு தனி பெரும்பான்மை கட்சியாக வளர்ந்து வந்துள்ள, வென்று காட்டி உள்ள, நாளைக்கு முதலமைச்சராக பதவியேற்க உள்ள திரு விஜய் அவர்களுக்கே 108 சீட்டு கிடைச்ச போதிலும் 11 சீட்டு கேட்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன் விஜய் அவர்களுக்கே அப்படின்னு கேள்வி கேட்கல கூட பல பேர் வந்துடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு சிஎம் ஆக போறாரு, சிஎம் அவர் அப்படிதான் சொல்லி ஆகணும். அப்போ தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கே அப்படி அங்கீகரிக்கும் பொழுது உங்களை இன்னும் அங்கீகரிக்கவே தொடங்கவில்லை என்பதை ஒரு மறுபரிசோதனை பண்ண வேண்டிய இடத்துல இருக்கும். கட்சி நல்ல கட்சி, கொள்கை நல்ல கொள்கை, தலைவர் சூப்பரான தலைவர், கடுமையாக உழைக்கிற கேண்டிடேட்லாம் சூப்பர், எதுவுமே குறை கிடையாது. ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா, தேர்தல் யுக்தி, அது எனக்கு திரும்ப கட்டு எனக்கு ஒன்று பிடிக்கும். அவர் கூட்டணியில் இருக்கிறத விமர்சனம் பண்ணுறது தான் நான். ஆனால் அதிகமான சீட் வந்து கேட்கணும் தான் சொல்கிறோம். நீங்கள் கூட்டணியே வைக்காதீங்கன்னா தனிச்சார் நின்றுலாம் சொல்லவே மாட்டேன். திரும்ப நம்ம விமர்சிக்கும் ஏன்னு கேட்டால், தனியாக நின்று ஒரு தலித் இயக்கம் இங்கே ஒன்றும் செய்ய முடியாத சூழல் இருக்கிறது, அந்த உண்மை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல தான் தமிழ் தேசியம் பேசுகின்ற நாம் தமிழ் கட்சி உட்பட எந்த கட்சியாக இருந்தாலும் கூட்டணி சேர்ந்தால் மட்டுமே தான் அவர்கள் வெற்றி பெற முடியும். இப்போது நாம் தமிழ் கட்சியை போயிட்டு நம்ம வந்து திமுக கூட சேருங்க, அதிமுக கூட சேருங்கன்னு சொல்லியே விஜய் அவர்களோடு நீங்கள் இணைந்திருந்தால் இன்றைக்கு உங்களோட நிலை என்ன? சாதாரணமாக 30-40 எம்எல்ஏ இருந்திருப்பாங்க, சாதாரணமாக 30 எம்எல்ஏ வந்துட்டு இருப்பாங்க. நீங்கள் டெப்டி சீஃப் மினிஸ்டர் விஜய் போயிட்டு எங்கள் அண்ணன் கொடுக்கணுமாலாம் கேட்பாங்க. யதார்த்தம் ஒன்று இருக்கு இல்லையா, 108 சீட் யார் வச்சிருக்காங்க, அவங்க தானே முதலமைச்சர் ஆக முடியும். 100 சீட்டுக்கு மேலே வச்சிருக்காங்க, முதலமைச்சர் ஆக முடியும். அப்போ நாம் தமிழ் கட்சி இந்த வாய்ப்பை தவற விட்டார்கள். அப்படிதான் நான் பார்க்குறேன். நீங்கள் அதிமுகவோட போக தேவையில்லை, அவங்க கரப்ஷன். திமுக கரப்ஷன் தான், 2 பேருமே திராவிடம், 2 பேருமே கரப்ஷன் தான். திராவிடம் கூட அப்புறம் விட்டுல, நம்ம 2 பேருமே கரப்ஷன், 2 பேருமே கேஸ்ட், எல்லாமே ரைட்டு. விஜய் கிட்ட இருக்கக்கூடியவங்களும் உங்களை மாட்கள் தானே, ஒரு தூய்மையானவர்கள் தானே அவங்க கிட்ட இருக்கிறாங்க. எல்லாருமே அப்படின்னு நான் சொல்ல வரல. அப்படி பார்த்தா நாம் தமிழ் கட்சியில் எல்லாருமே அப்படியா சொல்ற கேள்வி வரும். எல்லாருமே எல்லாம் மெஜாரிட்டி, நீங்க எல்லாருமே எல்லாம் பார்க்க முடியாது. மெஜாரிட்டி என்ன அப்படிதான் நீங்க பார்க்க முடியும். அப்போ இப்படி ஒரு சரியான ஒரு நேரத்தை இவர்கள் எழுந்து விட்டார்கள். விஜய் அவர்களை இவ்வளவு படுமோசமாக நாம் தமிழ் கட்சி விமர்சிக்க வேண்டிய அவசியம் தேவையில்லை. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடுச்சுன்னா வந்து, என்னடா திமுகவுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் போட்டின்னு பார்த்தா இவங்க விஜயை ஓவரா டார்கெட் பண்றாங்களே என்ற எண்ணம் பலருக்கு வந்துருச்சு. யூடியூப்ல சில பேர் பேசக்கூடியதெல்லாம் முழுக்க 24/7 விஜய் அடிக்கிறதே ஒரு வேலையா இருந்துச்சு. ஆனா எதிர்த்து நிற்கிறது அது திமுக. அப்ப அதை விட்டாங்க. அப்ப இது எல்லாமே பிரதிபலிக்குது. விஜய் அவர்களோடு இணைந்திருக்க வேண்டிய வாய்ப்பை அண்ணன் சீமான் தவற விட்டாரு. இப்போ நாம் தமிழ் கட்சியோட எதிர்காலம் என்னன்னு இருக்கு இல்லையா, 8 விழுக்காட்டுலேருந்து இன்னைக்கு 4 வந்துருச்சு. அடுத்த வருஷம் உயரமானு கேட்டால் இதே மாதிரி போனால் வேலைக்காகாது. நான் வெளிப்படையாக சொல்கிறேன். ஏன்னு கேட்டால், தமிழ்நாட்டு மக்கள் கொள்கைக்காகவோ கோட்பாட்டுக்காகவோ வாக்களிப்பதற்கு பெரும்பாலும் தயாராக இல்லை. அப்போ அத்தனை மக்களை நான் போய் திருத்த போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எனக்கு தெரியல. அது பதில் என்கிட்ட இல்லை. நீங்கள் எப்போ திருத்துவீங்க, எப்போ அவங்க மாறுவாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியல. எனக்கு பல பேர் எழுத்துறாங்க, சீமானை தோற்கடிச்சது நீங்கள் தானே மக்களே, உங்கள் மேலே தானே தப்பு, எங்கள் மேலே தப்பு இல்லை. மக்கள் மேலே பழி சொல்கிறத நான் ஒரு நாள் ஏற்றுக்க மாட்டேன். அவன் ஓட்டுக்கு துட்டு வாங்கிட்டான், ஓட்டுக்கு காசு போட்டான், இது பண்ண அது அவன் தான் தேர்தல் அப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு அதுக்காக நீ என்ன ரீசொல்யூஷன் என்ன பண்ண முடியும்? மாற்று வழி என்ன தான் யோசிக்கணும். இப்போ விஜய் அவர்கள்கிட்ட மக்கள் வந்து விஜய் அவர்களுக்கு வாக்களிச்சிருக்காங்கன்னா ஓட்டுக்கு பணம் வாங்கி வாக்களிக்கலையே, எங்கேயோ யாரோ எவனோ கொடுத்தான்னு சொல்கிறீங்க. ஆனால் பெரும்பான்மை அப்படி கிடையாது, கிடையவே கிடையாது. என்ற கிட்டத்தட்ட இன்னைக்கு 108 சீட்டில் நீ சொல்கிற மாதிரி 8 தொகுதி பணம் கொடுத்தாவே இருக்கட்டும், 100 சீட்டுக்கு வந்து பணம் கொடுக்காம ஓட்டு போட்டிருக்கானே விஜய்க்காக, விசிலுக்காக. ஏன் போடுறான்? மக்கள் இன்றைக்கு பணத்திற்காக ஓட்டு போடக்கூடிய நிலையை விஜய் உடைச்சிருக்கிறார். அவருக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இது ஒரு ரெவல்யூஷன் தான், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. பல இடங்களில் சாதி பார்க்காம கேண்டிடேட் நிறுத்திருக்காங்க, இது ரெவல்யூஷன் தான், இதை இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ விஜய் குறைந்தபட்சம் ஒரு மாற்றத்திற்கு தயாராக இருக்கின்ற பொழுது வேறொரு மாற்று சக்தியா இருக்கக்கூடிய நாம் தமிழர் அவரோடு இணைவதுதான் சரியான ஒன்றாக. இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 3 எலெக்ஷன் வந்து தனியா தான் நின்றாரு. அப்பெல்லாம் மக்கள் வந்து மாற்றம்னு சொல்லி மாற்றத்துக்காண்டி எனக்காண்டி போடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. அப்பெல்லாம் மக்கள் அவரை நாடல இல்ல, யாரு? சீமான் அவர்களை. இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்தோட மட்டும் விஜய் அவர்கள் மாற்றத்துக்காண்டி அப்படின்னு சொல்லி போறது சரியா? கரெக்ட். நீங்க கேட்கறது ரொம்ப நியாயமான கொஸ்டின். இதுக்கு நான் ரொம்ப ஹானஸ்டா பதில் சொல்ல விரும்புறேன். நான் சொல்லக்கூடிய பதில் சில பேருக்கு கோபத்தை ஏற்படுத்தினால்
நான் உண்மையை சொல்ற விரும்புகிறேன். ஒரு 10 பேர்கிட்ட நம்ம கேட்கணும்னு வச்சுங்களேன், யாருக்கு ஓட்டு போட போறீங்க, நான் சீமான் அண்ணனுக்கு ஓட்டு போட போறேன்னு சொன்னா அவங்க சொல்ற முதல் வார்த்தை, சீமான் அண்ணன் வரவா போறாரு ஒரு ஓட்டு போடுற. இந்த வார்த்தையை நீங்களும் கேட்டிருப்பீங்க, நானும் கேட்டிருப்பேன். விஜய் ஓட்டு போடு, விஜய் வருவாரு. சீமான் என்ன வரவா போறாரு, விஜய் வருவாரு. இதை நான் விதைக்கல, பிரதாப் விதைக்கல, வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு விதைக்கல. இது வேரூன்றி காணப்படுது. ஒரு மாற்றத்தை நம்பி வாக்களிச்சவங்க தான், அந்த 8 விழுக்காட்டுக்கு மேல வாக்களிச்சவங்க தான் வந்திருக்காங்க. எம்பி எலெக்ஷனுக்கும் சீமானுக்கும் சம்மந்தம் இல்லை, அவருக்கு ஓட்டு போட்டானுங்க. நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்றைக்கு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல விஜய் உடைய வருகை என்பது நம்ம எதிர்பார்த்தோமா? பிரதாப் எதிர்பார்த்தாரா? நீங்க எதிர்பார்த்தீங்களா? இல்லையே, யாருமே எதிர்பார்க்கல. இதை உடனே இவிஎம்ல இதெல்லாம் சப்ப கட்டுறா, இவிஎம்ல கை வச்சிட்டாங்க, இந்த மாதிரிலாம் அயோக்கியத்தனம். இந்த மாதிரி பேசுறத பொறுத்த இவிஎம்ல கை வச்சு ஜெயிச்சிட்டான்னு சொல்றது அயோக்கியத்தனம். அப்போ திமுக காலங்காலமா ஜெயிச்சிச்சிங்க, 2 எம்பி எலெக்ஷனு எம்எல்ஏ எலெக்ஷன் ஜெயிச்சிங்க. அதுக்கு என்ன காரணம்? இவிஎம்மா? மக்கள் விரும்புறாங்க, நேசிக்கிறாங்க. விஜயை மக்கள் கொண்டாடுகிறார்கள். அவங்க வெற்றி வாய்ப்பு இழந்த பல தொகுதிகள் பார்த்தீங்கன்னா 2000 வாக்கு வித்தியாசம், 3000 வாக்கு வித்தியாசம் தான் பல தொகுதிகள். அப்போ இது ஒரு பெரிய லாஸே கிடையாது. வெளிப்படையாக சொல்கிறேன், அடுத்த முறையும் விஜய் தான் முதலமைச்சர் வருவார். எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. தமிழ்நாடு நிலைமை அப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்போ இந்த நேரத்தில் நம்ம வரணும், யார்? நாம் தமிழர் கட்சி வரணும், ஆனால் சீமான் வரணும் அப்படின்னா அது கூட்டணி சேருவதை தவிர ஒரு வழியே கிடையாது. நாங்கள் சேர மாட்டோம், புரட்சி வெடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு தெரியல அதுக்கு பதில். நம்ம ஒரு குறைத்த மதிப்பிடலை. சீமானவர்களை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு நான், உங்களுக்கு தெரியும். நாம் தமிழர் கட்சியோடைய கொள்கைகள் எனக்கு பிடிக்கும். பல கொள்கைகள் ஈர்க்கக்கூடிய கொள்கைகள் தான். ஆனால் யதார்த்தத்தை, நிதர்சனத்தை நீங்கள் இல்லை, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, நாங்கள் ஒரு உலகத்தில் இருக்கோம் அப்படின்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இப்போ டிவிக்கே ஓட்டு போட்டவங்களாம் யாரு? காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டாங்களா? இல்லை. ஜாதி பார்த்து ஓட்டு போட்டாங்களா? இல்லை வேட்பாளர் பார்த்து ஓட்டு போட்டாங்களா? விஜய் அவர்களை பார்த்து ஓட்டு போட்டாங்க. அப்போ நாம் தமிழர் கட்சிக்கு ஒருத்தவங்க ஓட்டு போடுறான்னா ஒரு சில பேர் கொள்கை தமிழ் தேசத்துக்காக ஓட்டு போடலாம். பெரும்பாலும் எதுக்காக போடுவாங்க? சீமானுக்காக தான் போடுவாங்க ஓட்டு. இந்த 4 விழுக்காடுல 3 விழுக்காடு யாருக்கு வந்திருக்கும்? சீமானுக்கு தான் வந்திருக்கும். இந்த 1 விழுக்காடு தான் கொள்கை தமிழ் தேசியம்லாம். அப்போ நம்ம 15 வருஷமா இப்படியே இருந்தா எப்படி மாற முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. திமுக இருக்கக்கூடிய சில அதிமேதாவிகளாம் இன்னைக்கு சீமானன் மேல அப்படியே பாசத்தை பொங்குறானுங்க. டேய், மாற்றம்னு சொல்லிட்டு ஓட்டு போடுங்க விஜய்க்கு, சீமானுக்கு போட்டிருக்கலாம்டா ஓட்டு. அவர் 10 வருஷம் மாற்றம்னு சொல்றாரு. அப்போ திமுக காரனுக்கு இப்பதான் தெரியுதா சீமான் அண்ணன் ஒருத்தருக்காரு சொல்லிட்டு. அவனுக்கு என்னன்னா விஜய் எதிர்ப்பதற்காக சீமான் அண்ணன் கூட எடுத்துக்கிறாங்க. சில விஷயங்கள்லாம் இன்னைக்கு பேசலாம், நம்ம அன்னைக்கு பேசல, இப்ப பேசுறேன். இப்ப எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. பராசக்தி படம் வரும்போது ஜனநாயகம் வருவதா இருந்துச்சு. பராசக்தி படம் நல்லா இருந்த படமாவே இருக்கட்டும், நல்லா கூட இருக்கட்டும், நான் கூட பார்த்தேன். சரிங்களா? அதுல அப்படியே உண்மை சம்பவத்தை தழுவி ஒன்றும் எடுக்கல. விஜய் அவர்களை விமர்சிக்கணும், விஜய் அவர்களை வீழ்த்தணுன்றதுக்காக பல நாம் தமிழ் கட்சி சார்ந்தவர்கள் பராசக்தி படத்தை ஆஹா ஓஹோ என்று கொண்டாடினார்கள். தேவையில்லாத வேலை இது. இதை கொண்டாடி இருக்க கூடாது. நீங்களே தூக்கி வச்சு கொண்டாடினீங்க. என்ன காரணம்? விஜய் எதிர்க்கிறதுக்கு. பராசக்தியை ஓட வைக்கணுன்றதுலாம் கிடையாது, விஜய் எதிர்க்கணும். சில ரிவ்யூலாம் கொடுத்துருக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அதாவது சில பேர் விமர்சனம் பண்ணுவாங்கல்ல, சீமான் அண்ணன் அதிமுகவுக்கும் ஃபேவர் ஆகிறாரு, திமுகவுக்கும் ஃபேவர் ஆகிறாருன்னா அதெல்லாம் நம்ப மாட்டேன். அப்படிதான் இல்லை. ஆனால் செயல்பாடுகள் மூலமாக அப்படி பிரதிபலிச்சார் அப்படின்றத மக்கள் பல இடங்கள் சுட்டி காட்டினாங்க. நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அண்ணன் சீமான் சொல்வது போல தாயின் மார்பிலிருந்து கறக்கப்பட்ட தூய்மையான பால் போன்றவர்கள் சொல்றாருல, அதெல்லாம் உண்மைதான், நான் இல்லைன்னா சொல்ல. ஆனால் அப்படிப்பட்டவர்களை வெற்றி பெற வைப்பதற்கு மக்கள் ஓட்டு போடுறது எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் இவங்களுக்கு ஓட்டு போட்டால் இவன் தானே முதலமைச்சராமா, இவன் தானே எம்எல்ஏ என்ற உணர்வை ஏற்படுத்த வேண்டியது கட்சியினுடைய கடமை, அந்த வேட்பாளருடைய கடமை. வேட்பாளரும் விட்டுருங்க, அந்த கட்சியை அதை முன்னிலைப்படுத்தணும். அதை சீமான் அந்த நம்பிக்கை கொடுக்கணும். சீமான் ஓட்டு போட்டா சீமான் முதலமைச்சர் ஆவான்ற நம்பிக்கையோட அந்த நம்பிக்கை ஏற்படுத்தணும். போட்டிருக்கான விஜய்க்கு ஓட்டு போட்டா விஜய் முதலமைச்சர் ஆவான்னு சொல்லி ஓட்டு போட்டான். திரு விஜய் அவர் முதலமைச்சர் ஆகிட்டாரு. அப்போ அந்த நம்பிக்கையை விதைக்க வேண்டியது நம்முடைய கடமை. யாரு கடமை? அந்த கட்சியினுடைய தலைவருடைய கடமை. அதெல்லாம் இல்லை, நான் வெறும் கொள்கை மட்டும் பேசுவேன், கூட்டணி சேர மாட்டேன் அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது. இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாம நான் இப்படிதான் அப்படின்னு இருந்தால் தமிழ்நாட்டு மக்கள் தயாரா இல்லை. இப்போ தமிழ்நாட்டு மக்கள் கொள்கைக்காக ஓட்டு போட்டாங்களா? இல்லை. கோட்பாடுக்காக ஓட்டு போட்டாங்களா? இல்லை தமிழ் தேசியம், திராவிடம், பெரிய எதுக்காக ஓட்டு போட்டாங்களா? எதுக்காக கிடையாதுங்க. மாற்றம். விஜய் முதலமைச்சர் அவனை போடுறா ஓட்டு, குத்ரா விசிலுக்கு. பல தொகுதிகளுக்கு திரு விஜய் அவர்கள் போகவே இல்லை, சில மாவட்டங்களுக்கே போல. ஆனாலும் ஏன் போடுறான்? அவனுக்கு தேவை மாற்றம். விஜய் பிடிச்சிருக்கு, ஓட்டு போட்டா விஜய் முதலமைச்சர் ஆவார். போட்டிருக்கான், வந்திருக்காரு, தடுக்க முடிஞ்சா நம்மளால? அப்ப இதை மறுபரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். இப்போ சீமானே தோக்குறாரு அப்படின்றதுலாம் எனக்கே பெரிய வருத்தம் ஆயிடுச்சு. நம்ம பேசணும்,
அண்ணன் உறுதியா வெற்றி பெறுவார் காரைக்குடியில, சட்டமன்றத்துல வந்து பேசுவாரு. கண்டிப்பா சட்டமன்றத்துல பேசுவாருன்னு சொன்னோம். நான் இன்னைக்கு 4வது இடத்துக்கு போயிட்டாரு. நாம் தமிழ் கட்சி 8ல 4 ஆயிடுச்சு. இவ்வளவு சரிவுக்கு காரணம் விஜய் என்று சொல்வதை விட நாம நம்முடைய தேர்தல் யுக்தியில் சிலவற்றை சரி செய்ய வேண்டும். தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகள், தமிழ்நாட்டு மக்களுடைய தேர்தல் செயல்பாடுகள் இப்படிதான் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கேற்ற மாதிரி மாறல் தப்பு கிடையாது. அதுக்காக நீ ஓட்டுக்காக பணம் கொடு, ஜாதி பார்த்து வேட்பாளர் நிறுத்துன்னு சொல்ல. விஜய் பண்ணலையே அந்த மாதிரி. விஜய் ஜாதி பார்த்து நிறுத்தலையே. விஜயகாந்த் அவருடைய மகன் விஜய பிரபாகரன் இருக்கக்கூடிய தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தாவேக்கோட வேட்பாளர் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர். அங்க ஜாதி வேலை செய்யலையே, விஜய் தான் வேலை செஞ்சிருக்காரு. அப்ப அந்த எஃபெக்ட் வந்து இல்ல, பெரும்பாலும் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டது வந்து விஜய் அவர்களுக்குன்னு தான் போட்டிருக்காங்களே தவிர்த்து அங்க இருந்த வேட்பாளர்களுக்குன்னு போடல. இதுதான் எல்லாருக்குமே. இப்போ திமுக ஓட்டு போடுறாங்கன்னா திமுக இன்னைக்கு ஒரு 23%, 22% வாங்குது அப்படின்னா அதுல ஒரு சில பர்சன்டேஜ் தான் வேட்பாளருக்காக, மீதியெல்லாம் ஸ்டாலின் அவர்களுக்காக தான், மீதியெல்லாம் எடப்பாடி அவர்களுக்காக தான், மீதியெல்லாம் விஜய் அவர்களுக்காக தான். இதுதான் தமிழ்நாட்டினுடைய யதார்த்தமான நிலை. இந்தியாவோட மனநிலை இதுதான். பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் வந்து பிஜேபி ஓட்டு போடுறதை விட மோடி வரணும், ராகுல் காந்தி வர வேணாம். இதுதான் மனநிலை. அப்ப இதுதான் தமிழ்நாட்டிலே பிரதிபலிக்கும். ஸ்டாலின் வேணாம், விஜய் வேணும் சொன்னார் இல்லையா? அப்ப தமிழ்நாடு மக்கள் போடுறான், எனக்கு வந்து தீய சக்தி திமுக வேணாம், தூய சக்தி போடுறா சொல்லிட்டு போடுறான். அது தூய சக்தியா தீய சக்தியான்றது அப்புறம் பாத்துக்கலாம். இன்னைக்கு ஓட்டு போட்டாங்க, முதலமைச்சர் ஆயிட்டாங்க. தமிழ்நாட்டில் நடந்திருப்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மாற்றம். சில பேர் வந்து ரொம்ப மோசமா விஜய் விமர்சனம் பண்றாங்க. ஜெயிச்சிட்ட பிறகும் நான் என்ன சொல்றேன், ஜெயிச்சிட்டு பிறகு நீ விஜயை தூக்கி தலைமையில் வைத்து கொண்டு கொண்டாடுன்னு உங்கள்கிட்ட யாரும் சொல்ல. அவர் ஒன்றும் ஆட்சியே பண்ணல. ஆட்சியில குறைகள் இருந்தால் நான் விமர்சனம் பண்ணுவேன். முதல்ல வந்து நான் விமர்சனம் பண்ணுவேன். எல்லாரும் சேர்ந்து விமர்சனம் பண்ணலாம், சரிங்க, தப்பு கிடையாது. ஒருத்தர் ஆட்சியே பண்ணாம தற்குறி ஆயிடுச்சு, இது ஆயிடுச்சு, இப்படி சொல்லக்கூடாதுங்க. ஓட்டு போட்ட தமிழ்நாட்டு மக்களை நீங்க பண்ண தற்கூறிகள் என்று சொல்றீங்களா? தப்பு, சொல்லக்கூடாது. அவ்வளோ பேரும் விரும்பி நம்பிக்கையோடு ஓட்டு போட்டிருக்காங்க. தனி பெரும்பான்மை கட்சியா வாக்குக்கு பணம் கொடுக்காம விஜய் வந்திருக்காரு. பாராட்டணும், பாராட்டக்கூடாது, வரக்கூடாது. அதை குறை சொல்லிட்டு உட்காந்துக்கிற நீ யாரு குறை சொல்றது? சோகால் இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியுடைய பிள்ளைகளே பார்த்தீங்கன்னா ரொம்ப மலிவான விமர்சனம்லாம் முன்வைக்கிறாங்க. சில பேர், எல்லாரையும் சொல்ல, சில பேர் முன்வைக்கிறாங்க. விஜய் அவர்களை தரையில் வைத்து நீங்கள் கொண்டாடுகிறார்கள், உங்களை யாரும் கொண்டாடலாம் சொல்ல. ஆனா அவர் பெற்றிருக்கக்கூடிய வெற்றியை ஏற்றுக்கொள்ளுங்க. நம்ம எப்படி அடுத்து வெற்றி பெறலான்றதுல முன்னேறி போங்க. இப்ப நாம் தமிழ் கட்சியோட எதிர்காலம் என்பது அது விஜய் அவர்களோடு இணைந்தால், இல்லை வேற யாருன்னா கூட வரலாம், ஒரு இணைந்தால் மட்டுமே தான் அவர்கள் தேர்தலில் ஜெயிக்க முடியும், ஜொலிக்க முடியும். நான் திமுக கொடுப்போங்கன்னு சொல்ல மாட்டேன், அதிமுக கொடுப்போங்கன்னு சொல்ல மாட்டேன். அதுக்காக அண்ணன் சீமான் கட்சி தொடங்கல. அப்ப உடனே கேட்பாங்க, என்ன பிரதா இப்ப விஜய் முதலமைச்சராக நான் கட்சி தொடங்கணும், எங்க அண்ணன் முதலமைச்சரானவா ஆகட்டும், அது காலம் முடிவு பண்ணிட்டோம். குறைந்தபட்சம் நம்ம சட்டமன்றத்துக்கு போகணும். நாம் தமிழ் கட்சியில் எவ்வளவோ அற்புதமான வேட்பாளர்களாக இருக்காங்க. இப்போ எனக்கெல்லாம் இடுமோன கார்த்திகனால சட்டமன்றத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அவ்வளோ விருப்பம். அவ்வளோ சூப்பராக பேசக்கூடிய ஒரு நபர், உண்மையாகவே மக்கள் மத்தியில் வந்து மக்கள் மேலே அன்பு வச்சிருக்கக்கூடிய நபர். அதே மாதிரி நம்ம அக்கா மரியா ஜெனிஃபர், இந்த மாதிரி பல பேர் நம்ம சொல்லிட்டே போகலாம். கலைஞண்ணா இருக்காங்க. இந்த மாதிரி பல பேர் நம்ம சொல்லிட்டே போகலாம். எனக்கு நிறைய பேர் விட்டுருவேன் நான், அதனால சில பேர் சொல்கிறேன் நான். அவ்வளோ பேர்லாம் இருக்கிறாங்க இல்லையா? அப்போ இவங்கெல்லாம் வந்து போயிருந்தா மகத்தானதாக இருந்திருக்காது, முக்கியமானதாக இருந்திருக்கும். அப்போ இவங்கெல்லாம் போக முடியல அப்படின்றது எனக்கு வருத்தம் தான். உள்ளபடியே தமிழ்நாட்டு மக்கள் இவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால், இவர்கள் யாராவது ஒருவிடம் தமிழ் தேசியத்தையும் தமிழர்களுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் மதவாத சாதியவாத கும்பல்களுக்கு ஆதரவாக இல்லாதவர்களும் கூட்டணி செய்வது எந்த தப்பும் கிடையாது. அது விஜயா இருக்காரு, நான் பார்க்குறேன். அப்புறம் அவங்களுடைய விருப்பம்.